பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தை 17. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சுளையில் இருந்து எங்களை மீட்க வல்லவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாள் முழுவதும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்களும் இயேசுவினால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க, அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக நீங்கள் கடவுளுடைய வல்லமையை இந்த நாளிலே அதிகாலையிலே பெற்றுக்கொண்டு செல்லுங்கள். ஏனென்றால் நற்கருணை நாதருக்கு முன்பாக இருந்து ஜெபிக்கக்கூடிய 1 மணி நேர ஜெபமானது நம்முடைய வாழ்க்கையிலே 24 மணி நேரம் ஜெபத்திற்கு சமமானது என்பதை அநேக புனிதர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், என்னுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய உங்களை நான் எல்லாவற்றிலும் இருந்து தப்புவிக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அவருடைய வார்த்தைகளை நம்புங்கள், அவர் மீது நம்பிக்கை வையுங்கள், இயேசுவை விசுவசியுங்கள். உயிருள்ள தெய்வமாக நற்கருணையில் இருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு ஆழ்ந்த விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்குள் கடந்து வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஒரு வைராக்கியமான ஒரு இறை வார்த்தையை நாம் கேட்டோம். ஷாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ என்கின்ற அந்த இளைஞர்கள், ஒரு 3 இளைஞர்கள் ஒரு பெரிய அரசராக இருந்த நேபுகத்நேசரை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார்கள், நீர் எங்களை தீச்சுளையில் போட்டாலும், நீர் எங்களை எந்த இடத்தில் தூக்கி எறிந்தாலும் நாங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எங்களை விடுவிக்கும் என்று அவருக்கு முன்பாக அவர் சொன்னார். அன்பார்ந்தவர்களே, அரசருக்கு முன்பாக எந்த ஒரு மனிதனும் போய் இவ்வாறு பேச முடியாது. அவர்களுக்குள் ஆண்டவருடைய செயல்கள் இருந்தால் மட்டுமே, ஆண்டவர் ஒரு மனிதனோடு இருந்தால் மட்டுமே மிகவும் தைரியமாக இவ்வாறு பேச முடியும். ஆனால் இப்போது உள்ள காலகட்டங்களிலே பொது வெளியில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்க பயப்படுகிறார்கள். RSS காரர்களும் BJP காரர்களும் வந்து அவர்களை அழித்து விடுவார்கள் என்றும் இந்திய தேசத்திலே இவ்வாறு அவர்கள் பயப்படுகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படுவது இல்லை. பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அழைத்தவர்கள் கூட இயேசுவை கொடுப்பதற்கு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் பார்க்க முடிகின்றது. யான் எங்கு நேர்மை இருக்கிறதோ அங்கு குருக்கள் கூட நிற்பது இல்லை என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏனென்றால் அவர்களுக்குள் பயம், ஏனென்றால் அவர்களுக்குள் கடவுள் இருந்து செயலாற்றுவது இல்லை. பாருங்கள், இந்த 3 இளைஞர்களும் வைராக்கியத்தோடு சொன்னார்கள், நாங்கள் வழிபடக்கூடிய தெய்வத்தை தவிர இந்த உலகத்தில் உண்மையான தெய்வம் ஒன்றும் கிடையாது, அந்த தெய்வத்தை மட்டுமே வழிபடுவோம் என்று சொல்லி அவர்கள் அந்த நேபுகத்நேசருக்கு முன்பாக சொன்ன உடனே அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாகி இன்னும் 7 முறை வல்லமையாக அந்த தீ எரிய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கூட இருந்த தன்னுடைய படை வீரர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் மீண்டும் அந்த சூளையை சூடேற்றி கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது இந்த 3 பேரையும் கட்டுகளாக கட்டி அந்த தீக்குள் எறிந்தார்கள். அங்கு நடந்தது என்ன? அங்கே அதே அரசர் நேபுகத்நேசரை ஒரு சாட்சியாக சொல்லும்படியாக இந்த 3 இளைஞர்களும் அந்த தீச்சூளையிலே பாட்டு பாடி ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். 3 பேர் மட்டுமல்ல, அவர்களோடு கூட ஒரு மகன் இருந்தார், ஒரு மனிதர் இருந்தார். அவரை பார்த்த அந்த நேபுகத்நேசர் சொன்னார், இவரை பார்ப்பதற்கு தெய்வ மகனை போல் இருக்கிறதே என்று அவரே ஒரு சாட்சியாக நின்றார்.
பிரியமானவர்களே, இதுதான் நம் வாழக்கூடிய வாழ்க்கையில் கடவுளுக்கு சாட்சியாக இருப்பது. நாம் எங்கு சென்றாலும் இயேசுவை கொடுப்பது, இயேசுவை சுமந்து செல்வது, இயேசுவோடு நடப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முதன்மையான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்களும் கஷ்டங்களும் இருக்கலாம், வேதனையோடும் துக்கத்தோடும் இருக்கலாம், வேலை செய்த இடத்தில் எப்போது என்னை தூக்கி விடுவார்கள் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கலாம், இந்த வேலை கிடைக்கவில்லையே என்கின்ற மிகுந்த வருத்தத்தோடும் பிரச்சனைகளும் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கலாம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது 2 தீமோத்தேயு 1:12 இறை வார்த்தையிலே, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நான் விசுவசிக்கின்ற என் கடவுள் யார் என்பதை நான் அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையாய் இருக்கின்றார் என்று நான் அதை விசுவசிக்கிறேன் என்று அந்த நாளிலே புனித அப்போஸ்தலராய் இருந்த பவுலடியார் மார்த்தட்டி சொன்னார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் உங்களால் அதை சொல்ல முடியுமாம்? என் கடவுள் யார் என்பதை நான் அறிவேன், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிவேன், அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்பதை அறிவேன் என்றும் உங்களால் விசுவசிக்க முடியுமாம்? அவ்வாறு நீங்கள் ஒரு விசுவசித்தீர்கள் என்றால் ஆண்டவரும் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய மகளாக மாற்றி விடுவார். யோபு சொல்லுகிறார், பாருங்கள், மிகவும் தெளிவாக, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மீது எழுந்தருள்வார் என்பதையும் நான் அறிவேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் உயிரோடு இருப்பதை மிகவும் தெளிவாக அவர் சொல்லி இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதே போல்தான் பாருங்கள், தானியேலை சிங்கத்தின் குகையில் போடும் பொழுது அவர்கள் மீது பொய் குற்றம் சுமர்த்தி அவர் வழிபட்ட அந்த உண்மையான தெய்வத்தை வழிபட விடாமல் தடை செய்து சிங்கத்திற்கு உணவாக போட்டார். அன்றைக்கு தாரீது அரசன் இவ்வாறு சொன்னான், மிகவும் தெளிவாக, தானியேலே, உயிருள்ள உன்னுடைய தெய்வம், நீ இடைவிடாமல் ஆராதிக்கின்ற தெய்வம் உம்மை விடுவிப்பாராக என்று தானியேல் 6:20 இறை வார்த்தையிலே அதற்கு தானியேல் பதில் மொழியாக, ஆம் அரசே, சிங்கங்கள் என்னை தொடவில்லை, அவர் வான தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு விட்டார் என்று சொன்னார். அப்படி என்றால் வான தூதர் அந்த இடத்தில் பிரசன்னமாய் இருந்ததை அவர் உணர்ந்தார். வான தூதர்கள் தானியேலோடு பேசிக்கொண்டு இருந்ததை தானியேல் உணர்ந்தார். ஏனென்றால் அவரும் அவர்களோடும் உறவாடி கொண்டு இருந்தார். எனவே அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல் வரலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கோலியாத்தை போல மனிதர்களை சந்திக்கலாம், அல்லது உங்களுக்கு மேல் அதிகாரிகள் இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தீச்சூளையில் போட்டதை போல உங்களுக்கு எதிராக அநேக பிரச்சனைகளை கொண்டு வரலாம். நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து நீங்கள் ஜெபியுங்கள். ஏனென்றால் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ள தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தவிர வேறு யாரும் உங்களை தப்புவிக்க முடியாது. எனவே ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் ஆராதிக்கக்கூடிய தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும். எனவே புனிதருடைய உதவியை நாடுங்கள், அன்னை மரியாளுடைய பரிந்துரையை கேளுங்கள், இன்னும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். எனவே ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவரிடம் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கக்கூடியவர்களாக மாறுங்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல துதித்து ஆராதித்து மன்றாடக்கூடியவர்களாக மாறுங்கள். யோபுவை போல கடவுள் மீது நம்பிக்கை வைத்து இறை வார்த்தையை உரைக்கக்கூடியவர்களாக மாறுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே,
தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே மீண்டும் எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி எங்களுக்கு உதவி செய்ய எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, இந்த நாளிலே நான் உன்னை தப்புவிக்க செய்வேன் என்று. ஆம் தகப்பனே, இதோ இந்த நாளை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம். இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம், நாங்கள் செய்யக்கூடிய பணிகளை ஒப்புக்கொடுக்கின்றோம், நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். அதில் வரக்கூடிய ஏதாவது தடைகள் எல்லாவற்றில் இருந்தும் எங்களை தப்புவித்து வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அன்பு மகனாக மகளாக மாற்றிடுவீராக. இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு உம்மை தேடி வந்திருக்கின்றோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை மீட்க வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லி, எனவே இந்த மாதம் முழுவதும் செய்த தவறுகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அக்னிக்குள் நடப்பதை போல் இருந்தாலும் அதில் நீர் எங்களுக்கு ஒரு தெய்வ மகனாக வந்து பாதுகாக்கின்றீர். சிங்கத்தின் குகையில் போட்டாலும் அங்கே வான தூதர்களை அனுப்பி நீர் பாதுகாப்பில். தொடர்ந்து உம்மை நோக்கி ஜெபிக்கவும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கக்கூடிய அந்த மன பக்குவத்தையும் தந்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. நீரே சர்வ வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கின்றீர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்தீரே. நீரே உண்மையுள்ள தெய்வம், நாங்கள் கைவிடப்படுவது இல்லை என்று விசுவசிக்கின்றோம். இதோ என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் திடப்படுத்தும். எல்லோரோடும் கூட இருந்து செயலாற்றிடுவீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் தப்புவித்து என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக மாற்றிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.